ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னால் ஒரு நாளைக்கு 1-2 ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. நான் இப்போ தான் பழகிட்டுருக்கேன். நானும் வந்து வெளியில் நிறைய ஆர்டர் எடுத்து தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. அப்போ நான் எப்படி என்னோடய டைமிங்கை வந்து ஒதுக்கி நான் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து ஸ்பீடு கொண்டுட்டு வர்றது, அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு டெய்லரிங் தான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு தொழில். நம்ம வேறு தொழில் இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் நிறைய பண்ணுறாங்க. இப்போ படித்தவங்க வந்து வேறு மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது, நான் வந்து ஏதாவது சொந்தமாக ஒரு தொழில் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டு அதை நீங்கள் செய்யலாம். இது வந்து டெய்லரிங்கோடு வந்து நிற்காது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணலாம், இல்லை ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை சுடிதார் மட்டும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்குது, மிஷின் எம்ப்ராய்டரி இருக்குது, ஆரி ஒர்க் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு வீட்டில் இருந்தே உங்களால் கற்றுக்க முடியும். டெய்லரிங் ஆகட்டும், ஆரி ஆகட்டும், நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். மிஷின் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கைட் தேவைப்படும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டெய்லரிங்கும் கற்றுக்கலாம், ஆரி ஒர்க்கும் நீங்கள் கற்றுக்கலாம். என்னால் வீட்டில் இருந்து தான் கற்றுக்க முடியும். என்னால் ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போய் என்னால் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அல்லது ஒரு 1 இயரோ என்னால் வீட்டில் இருந்து வெளியில் போய் என்னால் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து எந்த வீட்லேயுமே வந்து ஒரு மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் மட்டுமே நீங்கள் பார்த்து நீங்கள் டெய்லரிங் வந்து கற்றுக்க முடியும், ஆரி வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் வந்து டெய்லரிங்கும் சரி, ஆரி ஒர்க்கும் சரி நீங்கள் கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இதுதான். மற்றபடி நிறைய உங்களுக்கு யூடியூப் வந்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது வருமோ, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன், நான் வந்து இதில் வந்து காசு தரேன்னு சொல்கிறாங்க, அதில் காசு தரேன்னு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும், இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறத நான் ட்ரை பண்ணதும் கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், அது எந்த அளவுக்கு லைஃப் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. உண்மையிலுமே நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் மேலே வரணும், அதில் வந்து நீங்கள் முன்னுக்கு வரணும், அதில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கைத்தொழில் தான் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. உங்களுக்கு சமைக்க நல்லா வரும்னா நீங்கள் சமையல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ்குள்ளே நீங்கள் போகலாம். உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னா நீங்கள் அதில் வந்து போகலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டியூஷன் எடுக்க தெரியும்னா நீங்கள் டியூஷன் சென்டர் எடுக்கலாம். அதையே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது வருமோ, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, எது லைஃப் லாங் உங்களால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாக்குள்ளே நீங்கள் வந்து போங்க. ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம டெய்லரிங் லெவலில் இப்போ எனக்கு வந்து டெய்லரிங் தான் தெரியும். ஸோ இந்த டெய்லரிங்கை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டு அதில் எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு டெய்லரிங் எதுவும் தெரியாது, இனிமேல் புதுசாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வெளியில் போய் கற்றுக்க முடியும்னா நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கலாம். இல்லை உங்களால் வீட்டில் இருந்தே நான் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. இல்லை ஆன்லைன் மூலமாக எனக்கு கற்றுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மூலமாக நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது, 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது, இப்போ தான் நான் வந்து தையல் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் தான் 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைமிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் டைமிங் வந்து நீங்கள் ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு 1னா 1, 2னா 2 நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்பீடு அப்படிங்கிறது கொடுக்கும். இன்றைக்கி பெரிய டெய்லராக இருக்கிறவங்க, இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறவங்க கூட அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லெவலில் தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்னால் 1 தான் முடியுதுன்னு சொல்லி அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் டெய்லராக வந்து கண்டிப்பாக ஆகிருக்கவே முடியாது. அதனால் நீங்களும் ஒரு ஃபேமஸ் டெய்லராக ஆகணும், நீங்களும் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன
தொழில் பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஏன்னா திறமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களால் அதில் மேலே வர முடியும். ஓகேவா? அப்போது நீங்கள் எந்த தொழில் கற்றுக்குறீங்களோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து கற்றுக்கோங்க. தொடர்ந்து வந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் தான் உங்களை வந்து உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். உங்களால் அதுலேயும் வந்து மற்றவங்க மாதிரி உங்களாலேயும் வந்து சாதிக்க முடியும். இப்போ நம்ம டெய்லரிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணணும், சுடிதார் தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு டெய்லரிங்லேயே நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு பர்ஸு வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் டோட்டலாக வந்து கடைகளுக்கு கொடுக்கலாம். அல்லது ஒரு துணிப்பைகள் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து பீஸ் ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். உங்களால் முழுசாக டெய்லரிங்கை வந்து கற்றுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி பீஸ் ரேட்டுக்கு நீங்கள் அடித்து கொடுக்கறதுக்கு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் ஏதாவது கார்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டேயும் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக நான் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன ஐடியாஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இதை செய்ய வர்றது ஆரம்பிக்கலாம். இப்போ டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஒரு கடையை நீங்கள் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் காலையில் அப்படிங்கிறது ஒரு 8 மணிக்குள்ளே உங்களால் வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் முடிக்கணும். ஓகேவா? நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய் விடுறதாகட்டும், இல்லை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதாகட்டும், அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், மற்ற வீட்டு வேலைகளையும் நம்ம வந்து செய்யணும். இது எல்லாமே நமக்கான பொறுப்புகள். அதை வந்து நம்ம தள்ளி வைக்க முடியாது. இப்போ காலையில் 8 மணிக்குள்ளே நம்ம வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படியும் 9 மணிக்குள்ளே வந்து குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் 9 மணிக்குள்ளே நீங்களும் ரெடி ஆகிடணும். வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சிடணும். 9 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் தொழிலுக்கான டைமை வந்து நீங்கள் ஒதுக்கிக்கலாம். அந்த 9 மணிலேருந்து ஈவினிங் உங்களுக்கு எவ்வளோ வீட்டு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ டைமிங் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. குறைஞ்சது உங்களுக்கு 6 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே வீட்டு வேலைகளையும் சரி மற்ற வேலைகளையும் சரி உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. ஒன்லி டெய்லரிங்கில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஓகேவா? நீங்கள் கற்றுக்கிறதாகட்டும் இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதாகட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த 6 மணி நேரத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பிகினராகவே இருக்கீங்க அப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு 2 ப்ளவுஸாவது உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 6 மணி நேரத்தில் உங்களால் ஒரு 5 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து நான் ரொம்ப குறைஞ்சபட்சம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலேங்கிறப்ப குழந்தைங்க வந்துடுவாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் உங்களுக்கு டின்னர் வந்து நீங்கள் ஒரு 7 மணி 7:30க்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுருங்க. வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுருங்க. அதிகபட்சம் ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு 8:30 மணிக்குள்ளே சாப்பிட வச்சு நீங்கள் வந்து தூங்க வச்சிடலாம். நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்கள ஹோம்ஒர்க்கும் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் 8 மணிக்குள்ளே குழந்தைங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8:30 மணிக்குள்ளே சாப்பிட வச்சு அவங்கள 9 மணிக்குள்ளே தூங்க வச்சுட்டிங்க அப்படின்னா 9 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து ஏதாவது டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதுக்கோ அல்லது நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி வைக்கிறது. இப்போ மறுநாள் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கட்டிங் போடுறது நீங்கள் நைட் நேரம் பண்ணலாம். இப்போது நைட்டில் வீட்டில் தைச்சிட்ருக்கோம் அப்படின்னா நைட் நேரங்களில் வீட்டில் தைக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கு தூக்கம் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நைட் டைம் வந்து நீங்கள் மிஷினில் உட்கார்றதை தவிர்த்துட்டு நைட் டைமில் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கட்டிங் போடுறதுக்கும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். சரி நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களா நீங்கள் அப்படியே தான் வந்து இருப்பீங்க. இப்போ எனக்கு வந்து நான் சீரியல் பார்க்கணும், நான் 9 மணிக்கு இந்த சீரியல் போடுவாங்க, 10 மணிக்கு இந்த சீரியல் போடுவாங்க, நான் சீரியல் வந்து தவறாமல் பார்ப்பேன், நான் வந்து மொபைல் ஃபோனில் வந்து நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளோட லட்சியம் என்ன, நம்மளுடைய வேலை என்னங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் பாருங்கள். மொபைல் யூஸ் பண்ணலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. பட் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். நம்ம கையில் ஒரு மொபைல் கிடச்சிருக்கு, அது மூலமாக நம்ம முன்னேறதுக்கான வழிகளை நம்ம தேடணுமே தவிர அது மூலமாக நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. நம்மளை பார்த்து தான் நமக்கு பின்னாடி வர நம்ம குழந்தைங்களும் வந்து பழகுவாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற மொபைலை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்துங்க. யூடியூப் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும்
கட்டிங் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கட்டிங் போடுறதுக்கும் அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான நூல் ஸ்டிச்சிங்கில் வந்து காலையில் நம்ம உட்காடுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம நூலுக்காக மற்ற விஷயத்துக்காக நம்ம மிஷினை விட்டு எழுந்திரிக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு அந்தந்த ப்ளவுஸுக்குரிய த்ரெட்டு வந்து எடுத்து ரெடி பண்ணி கரெக்டாக வந்து மிஷின் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்க போங்க. நீங்கள் அதே மாதிரி காலையில் எழுந்திரிக்கிறது அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்னையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு பகலில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த டைமில் நான் தம்பி முழிச்சிட்ருக்கும்போது நான் வந்து கட்டிங் போடுவேன், அவன் தூங்கும்போது நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். என்னால் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டைமை வந்து ஃபாலோ பண்ண முடியல, பட் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டெலிவரிக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் காலையில் சீக்கிரமே எந்திரிக்கிறதுக்கு இந்த நியூ இயர்லேருந்து தான் நான் வந்து அதை ரெகுலராக ஒரு 5 மணிக்காவது அலாரம் வச்சு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் எழுந்துட்டுருக்கேன். அதுவும் ஒரு நாளைக்கு முடியுது, அது ஒரு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. தம்பி ஒவ்வொரு நாள் 10 மணிங்கிறப்ப தூங்குறான், ஒரு நாளைக்கு 1 மணி 2 மணி ஆகிடுது. ஸோ அதை ரெகுலர் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் தான் நான் வீடியோஸும் போட்டுட்டு வீட்டு வேலைகளையும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இனி நானும் வந்து அடுத்த லெவலுக்கு நானும் போகணும். நானும் என்னை பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஆகும். என்னோடய குடும்ப சூழல் அப்படி இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்கு இருக்குது. அது மாதிரி உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வந்து ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிற்சியும் முயற்சியும் தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். மற்ற நேரங்களில் நீங்கள் வேஸ்ட்டாக வந்து எந்த இடத்துலையும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே மொபைல் பார்க்குறது, நைட்டு படுக்கும்போது ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்ருக்கிறது, இல்லை கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் படுக்கிறது. நல்லா டயர்டாகி உங்களால் படுத்துனே தூங்கிடுவீங்க அப்படின்னா நீங்கள் படுக்கலாம், தப்பில்லை. படுத்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னா தாராளமாக தூங்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் சரி இவ்வளோ நேரம் நம்ம வேலை பார்த்துட்டோம், கொஞ்சம் நேரம் படுப்போம் அல்லது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் நேரம் மொபைல் பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதில் உங்களுக்கு எவ்வளோ டைமிங் போகுதுன்னே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு வேணால் நீங்கள் குறித்து வச்சு பாருங்கள். காலையிலேருந்து இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட்டாக, அதாவது வீட்டு வேலைகள் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்துக்குன்னு ஒரு வேலை செய்யாமல் எக்ஸ்ட்ராவாக டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இல்லை பக்கத்தில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் அதில் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், யோசித்து வந்து பாருங்கள். ஓகேவா? அதனால் இப்போ நீங்கள் டெய்லரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஃபேமஸ் ஆனவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் அப்படி இருந்து இன்றைக்கி ஃபேமஸ் ஆனவங்க தான். அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே இருங்க. அதுக்கான டைமிங்கை வந்து ஒதுக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.